Hi students, today we are going to discuss about cell unit of life. இப்போ cell unit of lifeல previous year questions என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு glance introduction பார்த்துடலாம். Cell wall is absent in. இப்போ generally we know prokaryotic cell, eukaryotic cells. Prokaryotic cellனா prominent nucleus அப்படின்னு சொல்லுவோம். For example, bacteria எடுத்துட்டிங்கன்னா cell wall is made up of peptidoglycan. In plant cell wall is made up of cellulose நம்மளுக்கு தெரியும். இப்போ cell wall is absent in nostoc, aspergillus, phaenoria and mycoplasma. இப்போ nostoc, one of the blue green algae, that is cyanobacteria னு சொல்லுவோம். Then aspergillus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா one of the fungi. இப்போ fungi cell wall is made up of chitin. ஓகேங்களா? Then blue green algae, outermost layer cellulose. Then phaenoria one of the bryophytes னு சொல்லுவோம். Bryophytes, mosses. Bryophytes one of the plant. Plant பொறுத்த வரைக்கும் cell wall is made up of cellulose அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ mycoplasma otherwise named as PPLO means pleuropneumonia like organisms. அது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பாக்டீரியா நமக்கு தெரியும். bacterial cell wall is made up of peptidoglycan. அப்போ mycoplasma வந்து பார்த்தீங்கன்னா one of the bacteria, there is no cell wall. அப்போ cell wall வந்து இதில் இருக்காது. இப்போ mycoplasma பொறுத்த வரைக்கும் there is no cell wall. அதை வந்து என்ன சொல்லுவோம், ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ cell wall is absent in mycoplasma கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிங்கிள் செல்ட் யூகேரியோட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன். இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும் சிங்கிள் செல் பிளான்ட்ஸ். இப்போ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாமிடமோனாஸ், குளோரல்லாலாம் அதில் இன்க்ளூட் ஆகும். அப்போ இங்கே சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன். இங்கே ஆர்கியா மீன்ஸ் ஆன்ஷியன் பாக்டீரியா. நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னாக்க மெத்தனோபாக்டீரியம், மெத்தனோகாக்கஸ், ஹாலோ அசிட்டோஃபில்ஸ், இது எல்லாமே ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் மொனீரா வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா கிளாசிஃபிகேஷன்ஸ். மொனீரான்னு எடுத்துட்டிங்கன்னா கிங்டம் மொனீரா அப்படின்னாலே பாக்டீரியா. அதில் என்னென்ன வரும்னா ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியாலாம் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? தென் புரோட்டிஸ்டா பிலாங்ஸ் டு சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிங்கிள் செல் யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் அமீபாலாம் அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? தென் ஃபங்கை. இப்போ ஃபங்கை நமக்கு தெரியும், மஷ்ரூம்ஸ், இது எல்லாமே ஃபங்கை கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிரியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ், இது எல்லாமே ஃபங்கையில் வந்து வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூம்ஸ்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? இதில் சிங்கிள் செல் ஃபங்கை எடுத்துட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து சிங்கிள் செல்ஸ். அப்போ சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன். இப்போ பொதுவாக எல்லாமே சிங்கிள் செல்ஸாக இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டாவில் தான் சிங்கிள் செல் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு which one of the following does not differ in E. coli and chlamydomonas. இப்போ does not differ. E. coli one of the bacteria. chlamydomonas one of the plant. unicellular plants சொல்லுவோம். ஓகேங்களா? unicellular plants does not differ. இப்போ generally we know cell wall, bacterial cell wall is made up of peptidoglycan, plant cell wall is made up of
cellulose content. ஓகேங்களா? Then ribosomes. இப்போ ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் இப்போ செல் வால் நம்ம சொன்னோம். செல் வாலில் பாக்டீரியா எடுத்துட்டிங்கன்னா பெப்டிடோகிளைக்கன், பெப்டிடோகிளைக்கன். இதுவே செல் வால் பிளான்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா செல்லுலோஸ். ஓகேங்களா? தென் குரோமோசோமல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ குரோமோசோம்ஸ், இப்போ யூகேரியோட்ஸ் ஹிஸ்டோன் புரோட்டீன். யூகேரியோட்ஸாக இருந்தாக்க ஹிஸ்டோன் புரோட்டீன் சொல்லுவோம். யூகேரியோட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன். இதுவே ப்ரோகேரியோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோகேரியோட்ஸ் ப்ரோகேரியோட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா நான் ஹிஸ்டோன் புரோட்டீன். நான் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா? தென் குரோமோசோமல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து பீட்ஸ், குரோமேட்டின் இருக்கும். ஓகேங்களா? குரோமேட்டின் இதில் இருக்கும். இதில் வந்து நியூக்ளியாய்ட்ஸ். அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. அப்போ செல் வால் ஆல்சோ டிஃபர், குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆல்சோ டிஃபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செல் மெம்ப்ரேன். இப்போ செல் மெம்ப்ரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புரோட்டீன், லிப்பிட்ஸ். புரோட்டீன் இருக்கும், லிப்பிட்ஸ், தென் carbohydrate content. That is glucose. இப்போ செல் மெம்ப்ரேன் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மா மெம்ப்ரேன். செல் மெம்ப்ரேன் otherwise named as plasma membrane. அப்போ ஈகோலிலையும் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆல்சோ ஃபவுண்ட். தென் கிளாமிடோமோனாஸ்லையும் பார்த்தீங்கன்னா செல் மெம்ப்ரேன், பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆல்சோ ஃபவுண்ட். ஓகேங்களா? தென் ரைபோசோம்ஸ். இப்போ ரைபோசோம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எடுத்துட்டிங்கன்னா 70s ரைபோசோம்ஸ். இதுவே பிளான்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 80s ரைபோசோம். இதில் கூட டிஃபர் ஆகுது. அப்போ குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆல்சோ டிஃபர், செல் வால் ஆல்சோ டிஃபர், ரைபோசோம் ஆல்சோ டிஃபர். அப்போ எல்லாமே நாட் டிஃபர் ஈகோலை அண்டு கிளாமிடோமோனாஸ். அப்போ கிளாமிடோமோனாஸுக்கும் ஈகோலைன் டிஃபர் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்ப்ரேன், தட் இஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மெம்ப்ரேன் இஸ் ஆப்சன்ட் இன் நியூக்ளியர் மெம்ப்ரேன். எஸ்பெஷலி நியூக்ளியஸில் வந்து நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது. எதில் இருக்காது அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். இதில் அகாரிகஸ் பிஸ்போரஸ், தட் இஸ் ஃபங்கை. ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் சொல்லும்ல அகாரிகஸ் பிஸ்போரஸ், அதுதான் வந்து அங்கே நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த யூகேரியோட்ஸ்னு சொல்லுவோம். தென் வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் ஒன் ஆஃப் த ஆல்கே. ஓகேங்களா? ஆல்கே ஆல்சோ ஒன் ஆஃப் த யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். நியூக்ளியஸ் அண்டு நியூக்ளியர் மெம்ப்ரேன் இஸ் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா? காலனியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். காலனியல் ஃபார்ம். தென் நாஸ்டாக். நாஸ்டாக், அனபீனா, ஆஸ்லட்டோரியா. நாஸ்டாக், அனபீனா, ஆஸ்லட்டோரியா. These are all the blue green algae அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? blue green algae or cyanobacteria. But there is no nuclear membrane. இப்போ cyanobacteria, blue green algae நியூக்ளியர் மெம்ப்ரேன் வந்து இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெனிசிலியம். பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம், ஒன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ். இது ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த
ஃபங்கல் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா, ஃபங்கை. குயின் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் பெனிசிலியம், ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபங்கையிலையும் வந்து யூகேரியோட்ஸ்னு சொல்லுவோம், அங்கேயும் நியூக்ளியர் மெம்பரேன் ஆல்சோ ப்ரெசன்ஸ். அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சண்ட் இன் நாஸ்டாக், சைனோபாக்டீரியா அண்ட் ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கையில் தான் நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இது இருக்காது. நெக்ஸ்ட்டு omnicellular e-cellula was given by omnicellular e-cellula means pre-existing cells. இப்போ செல் டெவலப் ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லேருந்து அந்த செல் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இதில் யார் யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ருடால்ஃப் விர்ச்சோவ். இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, omnicellular e-cellula, ஓகேங்களா, ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்குங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, த டிஸ்கவர் செல்லை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண யாருன்னா ஹூக். தென் ஆண்டன் லியூவன் ஹூக், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன், இவர் வந்து எதை டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னா நியூக்ளியஸை பற்றி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, எப்படி நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ omnicellular e-cellula வாஸ் given பை ருடால்ஃப் விர்ச்சோவ். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செல் டெவலப் ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து omnicellular e-cellularங்கிறத கொண்டு வந்தார். இப்போ கரெக்ட் ஆன்சர் ருடால்ஃப் விர்ச்சோவ். செல் யூனிட் ஆஃப் லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் செல்ஸ்? we know two different cells, prokaryotic cells as well as eukaryotic cells. Prokaryotic அப்படின்னு பார்த்தீங்கன்னா prominent nucleus or primitive nucleus இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாமே நம்ம ப்ரோகேரியோட்ஸ் சொல்லுவோம். யூகேரியோட்ஸ்னால் ட்ரூ நியூக்ளியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து யூகேரியோட்ஸில் வரும். ஃபங்கை ஆல்சோ. ஓகேங்களா, ஹவு டு ஃபார்ம் த செல்ஸ்? இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் இருக்கும். ஓகேங்களா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடமோனாஸ், குளோரெல்லா, இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். தென் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், தென் ஃபங்கை, இது எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, வாட் ஆர் த செல் ஆர்கனல்ஸ் டு ஃபவுண்ட் இன் பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா சில யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் சில ஆர்கனல்ஸ் இருக்கும். என்னென்ன ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தென் நியூக்ளியஸ், இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இதுவே ப்ரோகேரியோட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்கனல்ஸ் அந்தளவுக்கு இருக்காது, ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும். இப்போ ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைபோசோம் ப்ரெசன்ட் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்லையும் இருக்கும். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயர் நீட்லேயும் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைபோசோம் ப்ரெசன்ட் வித்தின் தி ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்லேயும் ரைபோசோம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாலையும் ரைபோசோம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரொடக்ஷன் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து ஆர்கனிசம் வந்து செல் இல்லைன்னா அந்த ஆர்கனிசம் வந்து செயல்படாது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ இன்டர் கனெக்டட் பிட்வீன் த டூ ஆர்கனிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செல் வால் இருக்கும். செல் வாலுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இன்டர் கனெக்டிங் பிட்வீன் த மெனி ஆர்கனல்ஸ். அப்போ அந்த ஆர்கனல்ஸில் வந்து தேவையான நியூட்ரிஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ரிச் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் தேர். ஓகேங்களா, அப்போ செல்லுக்கு வந்து செல்லு நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் யூனிசெல்லுலார் எடுத்துட்டிங்கன்னா கிளாமிடமோனாஸ், யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், குளோரெல்லா,
unicellular organisms. Even bacteria. ஓகேங்களா, yeast also unicellular organism. அப்போ எல்லா ஆர்கனிசம்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் அது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா செல்லு தான். அது சிங்கிள் செல்லாக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலார் ஆர்கனிசமாக இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் அது செல் டிவிஷன் நடக்கிறதுக்கும் எது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லு தான். ஓகேங்களா, சிங்கிள் செல்ஸ் டிவைட் இன்டு மல்டிபிள் செல்ஸாக. இப்போ மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ், மியாட்டிக் செல் டிவிஷன்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னாக்க செல்லில் தான் நடக்கும். ஓகேங்களா, அப்போ அதுதான் வந்து த செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அதில் வந்து ப்ரோகேரியோட்டிக் மட்டும் கிடையாது, யூகேரியோட்டிக் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்டாக செல்ஸ் வந்து இருக்கும். இப்போ செல்லை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க, அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ ராபர்ட் ஹூக்குங்கிறவர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு செல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹோக், இவர் வந்து ஃபஸ்ட் அப்சர்வ் லைவ் செல்ஸ். எதில் அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்கை பற்றி, ஹூ டிஸ்கவர் த செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக், இதெல்லாம் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. The invention of compound and electron microscopes reveal the structure detail of the cells. இப்போ compound microscopes we identify the cells. இப்போ beginning timeல வந்து பார்த்தீங்கன்னா compound microscope தான் யூஸ் பண்ணாங்க. But later we can identify the many organelles with the help of electron microscopes. இப்போ electron microscope யூஸ் பண்ணி number of organelles நம்ம பார்க்க முடியும். For example mitochondria. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் எப்படி டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், அதில் எப்படி இருக்கும், குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன செய்யும், டு ஸ்டோர் த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் எங்கே நடக்கும், குளோரோபிளாஸ்ட்டில் நடக்கும். இப்போ அந்த ஆர்கனல்ஸ்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செல் தேரி, சிலிடன் அண்டு ஸ்வான். இப்போ ஹூ ப்ரொப்போஸ் த செல் தேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிடன், தென் ஸ்வான். சிலிடன் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட்டுக்கு. இப்போ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், த அப்சர்வ் த பிளான்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். இப்போ பிளான்ட் செல், இப்போ பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப், பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ். ஓகேங்களா, தென் ஹெமிசெல்லுலோஸ், pectin, hemicellulose, then pectin layer also there. அப்போ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலிடன் அண்டு ஸ்வான். ஸ்வானுங்கிறவர் வந்து அனிமல் செல்ஸை வந்து சொன்னார். இப்போ சிலிடன் வந்து பிளான்ட் செல்ஸ். அப்போ பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் செல் வால் செல்லுலோஸால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயின். இப்போ பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆர் செல் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செல் மெம்ப்ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட் ஆல்சோ தேர். தென் தியோடார் ஸ்வான், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தின் அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின்ஸ். இப்போ ரிப்போர்ட்டட் டு தின் அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஆர் செல் மெம்ப்ரெயின் சொல்லலாம். இது வந்து செல் மெம்ப்ரெயினாலும் பிளாஸ்மா மெம்ப்ரெயினாலும் ஒன்று தான். He also found the cell wall. இப்போ வந்து செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் எப்படி இருக்கும் as well as அனிமல் செல்லில் எப்படி இருக்கும். இப்போ பிளான்ட் செல்லில் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், பெக்டின்னு சொல்லிட்டோம். அனிமல் செல்லில் there is no cell wall, only to have plasma membrane. இப்போ அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல் வாலே கிடையாது. அப்போ அதில் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தான் இருக்கும். இப்போ பிளாஸ்மா மெம்ப்ரெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், then carbohydrate. ஓகேங்களா,
He proposed the hypothesis animal and plants composed of cells, product of cells. இவர் வந்து இந்த ஹைப்போதசிஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ அங்கே பிளான்ட் செல் அனிமல் செல்ஸ், இப்போ பிளான்ட் செல்லையும் இருக்கும் செல்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். பிளான்ட் ஒன் ஆஃப் த மல்டி செல்லுலார் ஆர்கனிசம். எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ் குளோரல்லாம் வந்து பிளான்ட் செல்லில் வந்து எக்ஸப்ஷனாக யூனிசெல்லுலார் ஆர்கனிசமாக இருக்குது. ஓகேங்களா. இதிலேயே ப்ரோட்டிஸ்டா அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூகேரியோட்னாலே மல்டி செல்லுலார் ஆர்கனிசம், ஆனால் சிங்கிள் செல்ஸாக வந்து இருக்கும். அதில் வந்து அமீபாலாம் சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ பிளான்ட் வந்து யூனிசெல்லுலார், பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், தென் குளோரல்லா இருக்கும். பட் ஆல் ஆர்கனிசம்ஸ், ஆல் பிளான்ட் ஆர்கனிசம்ஸ் மல்டி செல்லுலார். ஓகேங்களா. அதே மாதிரி அனிமல் செல், இப்போ சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ், சிங்கிள் செல் யூகேரியோட்ஸ் அது எதில் வரும்னா ப்ரோட்டிஸ்டாவில் வரும். ப்ரோட்டிஸ்டா எடுத்துட்டிங்கன்னா எஸ்பெஷலி அமீபா. ஓகேங்களா. புரோட்டோசோவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, புரோட்டோசோவா அமீபாவில் வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து செல் தியரி. நெக்ஸ்ட்டு இப்போ செல் தியரி நமக்கு தெரியும். செல் தியரி வந்து பிளான்ட் செல்லை வந்து ஸ்லிடன், அனிமல் செல் வந்து ஸ்வான், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளான்ட் செல் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்டு ஹெமி செல்லுலோஸ், பெக்டின் அண்டு லிக்னின் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அனிமல் செல்லில் தெர் இஸ் நோ செல் வால், ஒன்லி டு ஹேவ் பிளாஸ்மா மெம்ப்ரேன். அதுக்கப்புறம் அந்த செல் தியரியில் முக்கியமாக வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் விர்ச்சவ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ் டிவைடட் அண்டு நியூ செல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லேருந்து புது செல் வந்து உருவாகும். அதுதான் வந்து ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா, ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா. ஹி மாடிஃபை த செல் தேரி. அப்போ செல் தேரியை வந்து ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா சிலிடன் அண்ட் ஸ்வான். அதை ஃபைனலாக மாடிஃபை பண்ணது யாருன்னா ருடால்ஃப் விர்ச்சவ். ஓகேங்களா. அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். இப்போ எல்லா ஆர்கனிசமும் வந்து என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. தென் ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லேருந்து தான் ஒரு செல் வந்து உருவாகும் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது யாருன்னா ருடால்ஃப் விர்ச்சவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இப்போ ஆல் செல்ஸ் கண்டெயின் சைட்டோபிளாசம்ஸ், தென் ரைபோசோம்ஸ். இப்போ சைட்டோபிளாசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் வேர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இப்போ சைட்டோபிளாசம் பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியோட்லேயும் சைட்டோபிளாசம் இருக்குது, யூகேரியோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்குது. அப்போ செமி ஃப்ளூயிட், செமி ஃப்ளூயிட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமி சாலிட் கண்டென்ட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும் சைட்டோபிளாசம்ஸ். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் பிளாசம், நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ப்ரோகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோகேரியோட் பாக்டீரியா, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ், தென் குரோமோசோம் இருக்கும். அதாவது அது என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியாய்டு, நியூக்ளியாய்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பிளாஸ்மிட்ஸ், இது எல்லாமே அந்த சைட்டோபிளாஸில் இருக்கும். இதுவே யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் இருக்கும், தென் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், ரைபோசோம், குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து யூகேரியோட்ஸில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸில் வந்து இந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து செல்லின் லிவிங் ஸ்டேட். இப்போ வந்து உயிரினம் வந்து அந்த ஆர்கனல்ஸ் வச்சு தான் வந்து டிவிஷன், செல் டிவிஷன் நடக்கிறது எல்லாமே வந்து இந்த ஆர்கனல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ரைபோசோம் தான் செல் டிவிஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. தென் ரைபோசோம்ஸ் நான் மெம்ப்ரேன் பவுண்ட். இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரைபோசோம்ஸ் நான் மெம்ப்ரேன் பவுண்ட்.
மெம்பரேன் வந்து அதில் சுற்றிலும் இருக்காது. ஓகேங்களா? ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் சைட்டோபிளாசம்ஸ். இப்போ ரைபோசோம் இந்த யூகேரியோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ரைபோசோம் இருக்கும். அந்த ரைபோசோம் எப்படி இருக்குன்னா 8s ரைபோசோமாக இருக்கும். இதுவே ப்ரோகேரியோட்டில் ரைபோசோம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 70s ரைபோசோம்ஸ். அதோட எஸ் மீன் செரிமெண்டேஷன்ஸ், எந்த அளவுக்கு அந்த செரிமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 70s இருக்கும். யூகேரியோட்ஸில் வந்து 80s ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் வித்தின் தி ஆர்கனல்ஸ்குள்ளாரையும் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. இப்போ குளோரோபிளாஸ்ட்டில் அதோடைய ரைபோசோம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70s. ஓகேங்களா? இது யூகேரியோட்ஸில் வித்தின் தி ஆர்கனல்ஸ். இப்போ குளோரோபிளாஸ்டோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி டு அப்சர்வ் த லைட், அது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லுவோம்? பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா? டு எனர்ஜி ப்ரொடியூஸ். என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்? ஏடிபி எனர்ஜி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி. இப்போ ட்ரைபாஸ்பேட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மைட்டோகாண்ட்ரியா. அங்கேயும் வந்து என்ன இருக்கும்? ரைபோசோம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து 70s ரைபோசோம் இருக்கும். அப்போ ஆர்கனல்ஸ் ஜென்ரலாக ப்ரோகேரியோட்ஸ்லையும் யூகேரியோட்ஸ்லையும் இருக்கக்கூடிய பொதுவான ஆர்கனல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம் தான் இருக்கும். ஓகேங்களா? வித்தின் தி ஆர்கனல்ஸ்குள்ளாரையே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ். அது எதில் இருக்கும்? குளோரோபிளாஸ்ட்லேயும் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். தென் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். there are two different எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போது இங்கே இருக்கிறது தான் வந்து என்னது? ரைபோசோம்ஸ். ஓகேங்களா? அந்த ரைபோசோம் வந்து டு சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து RER மீன்ஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு சிந்தசிஸ் த ப்ரோட்டீன். இதில் SCRன்னு சொல்லுவோம். SCR மீன்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது தான் SCR. SCR மீன்ஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு சிந்தசிஸ் த லிப்பிட்ஸ். ஓகேங்களா? அப்போ லிப்பிட்ஸை சிந்தசிஸ் பண்ணுறது SCRன்னு சொல்லுவோம். RER மீன்ஸ் டு சிந்தசிஸ் த ப்ரோட்டீன். ஓகேங்களா? இப்போ அங்கேயும் வந்து ரைபோசோம் இருக்கும். ஓகேங்களா? எங்கெங்கே இருக்கும்? குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ அனிமல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், தென் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். ஓகே, இதில் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் செல்ஸ். இப்போ செல்லை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ மைக்கோபிளாஸ்மாஸ், ஸ்மாலஸ்ட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, PPLO மீன்ஸ் ப்ளீரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ப்ளீரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ் அப்படி சொல்லலாம். ஆர் ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி. இப்போ ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜினா அது மைக்கோபிளாஸ்மா வந்து தெர் இஸ் நோ செல் வால். இந்த ஷேப் இருக்குது, தெர் இஸ் நோ செல் வால். அப்போ பாக்டீரியாலேயே செல் வால் இல்லாதது அதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சொல்லலாம்னா மைக்கோபிளாஸ்மா. அதனால தான் அது வந்து ஷேப் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி அல்லது ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து PPLO, ப்ளீரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 0.3 mm இன் லென்த் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் செல்ஸ் எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். இதுதான் வந்து எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச் தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் லாங்கஸ்ட் செல்ஸ் நர்வ் செல்ஸ். லாங்கஸ்ட் செல்ஸ் வந்து நர்வ் செல்ஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் பாக்டீரியா. ஜென்ரலாக பாக்டீரியா சைஸ் 3 to 5 mm சைஸ். ஓகேங்களா? அதில் 2 different bacteria is there. One is archaebacteria, next one eubacteria. Archaebacteria means ancient bacteriaன்னு சொல்லுவோம். eubacteriana true bacteria or modern bacteria அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் ஹியூமன் RBCs 7.0
மீடியம் டயாமீட்டர். இது வந்து ரெட் பிளட் செல்ஸோடைய சைஸ். அதே மாதிரி ஈகோலை இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 மீடியம் இன் சைஸில் வந்து இருக்கும். Based on the functions, shape of the cells may be disc-like, polygonal, columnar, cuboid, thread-like or irregular shapes. இப்போ பார்த்தீங்கன்னா red blood cells round shapes. Then white blood cells amoeboid shape. ஓகேங்களா, white blood cells வந்து அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா amoeboid ஷேப்பில் இருக்குது. Then epithelial cells இது வந்து பார்த்தீங்கன்னா columnar shapes. அப்போ தூண் வடிவம்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த epithelial cells வந்து இருக்கும். ஓகேங்களா. தென் nerve செல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்டு அண்டு லாங்கஸ்ட் செல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது nerve செல்ஸில் சொல்லலாம். தென் ட்ரக்கீட்ஸ். இப்போ ட்ரக்கீட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ். ஓகேங்களா, டெரிடோஃபைட் அண்டு ஜிம்னோஸ்போம்ஸ், அங்கே தான் வந்து ட்ரக்கீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதோடைய இது வந்து சைலமாக மாடிஃபை ஆகிருக்கிறது தான் ட்ரக்கீட்ஸ்னு சொல்லுவோம். டு அப்சர்வ் த வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி. அப்போ வந்து ட்ரக்கீட்ஸ் வந்து டெரிடோஃபைட்லேயும் ஜிம்னோஸ்போம்லேயும் இருக்கும். ஓகேங்களா. தென் மீசோஃபில் செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், பேரன் கைமா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். பேரன் கைமா. ஓகேங்களா. அப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, லீவ்ஸ் ஒன் ஆஃப் த டு அப்சர்வ் த லைட் டு சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, டு ஸ்டோர் த ஃபுட்டு. ஓகேங்களா. இப்போது மீசோஃபில் செல்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸுக்கு கீழே, அது பேக் சைட் ஆஃப் லீவ்ஸில் அந்த பகுதியில் தான் வந்து மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். அது உள்ள தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்போ குளோரோபிளாஸ்ட் என்ன செய்யும், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. அது வந்து எங்கே இருக்குன்னா மீசோஃபில் செல்ஸ்னு சொல்லுவோம். அந்த மீசோஃபில் செல்ஸ் பேரன் கைமாட்டஸ் செல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும், ரவுண்ட் அண்டு ஓவல் ஷேப்ஸ். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் த செல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்னால் எப்படி இருக்கும், அது வந்து ப்ரோகேரியோட்டை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா எப்படி இருக்கும், ஓகேங்களா, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். CentumAPP. You dare to dream, we care to accomplish.